வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒத்த சீட்டால் மொத்தமும் போச்சே, விஜய்க்கு சிக்னல் கொடுத்த அன்புமணி, கதறும் எடப்பாடி பழனிசாமி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. வரவுள்ள சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இதற்காக கட்சிக்குள் நிலவி வரும் உட்கட்சி பிரச்சனைகள், கட்சிக்குள் வெளியே இருந்து ஓபிஎஸ், வி.கே. சசிகலா, டிடிவி தினகரன் கொடுக்கும் குடைச்சல்களை எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக கையாண்டாலும் கூட்டணி விஷயத்தில் கோட்டை விட்டதாக பேச்சுக்கள் கிளம்பி வருகின்றன. எடப்பாடி பழனிசாமியை ஒரேடியாக விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்க வைத்துள்ள பாஜக, இதனால் ஏற்கனவே சிறுபான்மையினர் மத்தியில் அதிமுக வாக்கு வங்கி அடிபட ஆரம்பித்ததாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் வைக்க இருந்த கூட்டணி கை நழுவியதாக கூறப்படுகிறது. அதோடு முடிந்ததா என்றால் இது 2 எம்பி சீட்டுகளையும் தனது கட்சிக்கே வைத்துக்கொண்டு தேமுதிக, பாமகவிற்கும் கல்தா கொடுத்து விட்டார் எடப்பாடி. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதில் தேமுதிகவிற்காவது வாக்கு வங்கி கிடையாது என சொல்லி சமாதானமான அதிமுகவினர், பாமகவை எடப்பாடி பழனிசாமி இப்படி நட்டாரியில் விட்டிருக்க கூடாது என புலம்பினார். காரணம், இதற்கு முன்னதாக அன்புமணி தான் எம்பியாக இருந்தார். எனவே அவருடைய பதவியை அவருக்கே கொடுப்பது போல் பாமகவிற்கு ஒரு சீட் ஒதுக்கியிருந்தால் சட்டமன்ற தேர்தல் கூட்டணியும் உறுதியாகியிருக்கும். குறைவான சீட்டுக்களை கொடுத்து பாமகவை மடக்கியும் இருக்கலாம் என்பதே அதிமுக சீனியர்கள் சொல்லும் கணக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எம்பி சீட்டை அன்புமணிக்கு கொடுக்காமல் பாமகவை சீண்டி விட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை தனது கட்சிக்கே பயன்படுத்தி கொண்டதால் அவர் கடும் அப்செட்டில் இருக்கிறார். இதனை சமீபத்தில் நாந்தா பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் மறைமுகமாக வெளிப்படுத்தினார். திருவள்ளூரில் நடந்த பாமகவுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் மூலமாக கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அளவு ஊழல், முறைகேடு எல்லாம் நடந்துவிட்டு இருப்பதாக திமுக அரசு மீது பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக கூறினார். இன்னொரு பக்கம் தனியார் நிறுவனங்களிலும் 75% உள்ளூர் மக்களுக்கு கட்டாயமாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அப்படின்னு தீர்மானங்களை இயற்றி இருந்தார். அதே நேரத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக வைக்கின்ற கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் நம்மாலும் ஆட்சி புரியலாம் என்றும் சொல்லியிருக்காரு. அதாவது ஆட்சிக்கு உதவி செய்கின்ற கூட்டணி கட்சியும் ஆட்சியில் அங்கம் வைத்தால் மட்டுமே தான் அது சமூக நீதி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் அன்புமணி சிக்னல் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் ஏற்கனவே தன்னோடு கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்களிக்கப்படும் என அறிவித்திருந்தார். எனவே வட மாவட்டங்களில் வளர்ந்து வரும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் அங்கு ஏற்கனவே வளமாக வளர்ந்துள்ள பாமகவுடன் கூட்டணி சேர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் பாமக வட்டாரங்களும் அரசியல் வட்டாரங்களும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.